விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் துணை முதல்வர் உதயநிதி பரப்புரை மேற்கொண்டார். அதனை பார்க்கலாம். கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் மறுசுழற்சி நிலையம் வார சந்தையை மேம்படுத்த 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. சிவன்மலையில மலைக்கோவிலுக்கு செல்ல புதிய தார் சாலை அமைச்சு கொடுத்திருக்கிறோம். அமராவதி ஆற்றின் அருகே 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய டேம் கட்டி கொடுத்திருக்கிறோம். 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல பிரம்மாண்டமான காங்கேயம் காலை சிலை வச்சு கொடுத்திருக்கிறோம். தாசவநாயக்கம்பட்டியில புதிய துணை சுகாதார நிலையம் கட்டி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு அந்த உரிமையில உங்ககிட்ட மீண்டும் காங்கேயத்துல உதயசூரியன் உதிச்சாகணும். அதற்கு வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். அதே மாதிரி நம்முடைய தாராபுரம் வேட்பாளர் மருத்துவர் இந்திராணி அவர்கள் கடந்த முறை இங்க நம்முடைய அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவங்க வெற்றி பெற்றாங்க. அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் இந்திராணி அவர்களை ஒரு மருத்துவர், கழக குடும்பத்தை சேர்ந்தவர், படிச்சவர், இவங்களுடைய சொந்த சகோதரி அக்கா சாந்தாகுமாரி இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே மக்கள் பணியாற்றிருக்கிறார். இந்திராணி அவர்கள் மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளராக சிறப்பாக செயல்பட்டதனால இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு பணி செய்ய காத்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வெற்றி பெற வச்சிருவீங்களா? அண்ணன் சாமிநாதனோட வெற்றி கன்ஃபார்மா? மருத்துவர் இந்திராணி வெற்றி கன்ஃபார்மா? சரி, இப்போ இந்த தொகுதிக்கு என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த 5 வருஷம் நம்முடைய தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் கொடுத்தமா இல்லையாமா? ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. அரசு பள்ளிக்கு போனா முதலமைச்சர் காலை உணவு திட்டம், கல்லூரிக்கு படிக்க போனா கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய். இப்ப சமீபத்தில் 3 மாசத்துக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். இன்னொரு மிகச்சிறந்த உதாரணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தலில் நம்ம சொன்ன செஞ்சு கொடுத்தோமா இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிர் உரிமை தொகை மூலம் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. 3 மாசத்துக்கு நிப்பாட்டுவோம் தேர்தலை காரணம் காட்டி வழக்காடு மன்றம் நீதிமன்றத்துக்கு போய் உரிமை தொகையை நிப்பாட்டுவதற்கு முயற்சி எடுத்தாங்க. நம்முடைய தலைவர் முதலமைச்சர் என்ன பண்ணாரு? 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்ட முயற்சி பண்றியா? நான் 5000 ரூபாய் கொடுப்பேன், என்ன பண்ணுவோம் பாப்பான்னு கொடுத்தாரா இல்லையா? மறந்துடாதீங்களா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடைகால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தாங்க. மோடி அரசு உரிமை தொகையை கை வச்சிட போறாங்க, பேங்க் பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி மோடி அரசு அந்த பணத்தை எடுத்துருவான்னு ஷார்ப்பா போய் அன்னைக்கு காலைல 9 மணிக்கெல்லாம் பணத்தை எடுத்துட்டீங்க. இதே மாதிரி ஷார்ப்பா 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில காங்கேயம் தொகுதியில அண்ணன் சாமிநாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம், தாராபுரம் தொகுதியில உதயசூரியன் சின்னம், வேட்பாளர் பெயர் மருத்துவர் இந்திராணி, டாக்டர் இந்திராணி வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? சில வாக்குறுதியும் இந்த முறை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இந்த முறை முதலமைச்சர் சொன்னா செய்வாரு, அந்த நம்பிக்கை இருக்கா? என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம்? மகளிர் உரிமை தொகை திட்டம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.